எனக்கு டைமே பத்த மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்களா? நீங்கள் கவலையே பட வேணாம். நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செய்ய நினைக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ லைஃப் கோச் மற்றும் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோப்பனோ தியானத்தை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய ஒவ்வொரு நாள்லையும் நம்ம செய்ய பிளான் பண்ணுற விஷயங்களை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணி முடிக்கிறது, நம்மளுக்கு நேர பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது, நம்ம செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் எப்படி சரியாக செஞ்சு முடிக்கிறது, எந்த இது டென்ஷனும் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், கவலைப்படாமல் ஒரு நாளை எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை எவ்வளோ நல்லா பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம், 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேட்டிருப்போம் இல்லையா? அது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாழ்க்கையை 8 8 பிரிக்க சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையுமே 8 ஹவர்ஸாக நம்மளால் பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா 24 மணி நேரத்தை 3 8 நம்மளால் பிரிச்சுக்கலாம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8 என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்போ ஜாஸ்தி இருக்குமோ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 8 அப்படிங்கிற அந்த ஹவர்ஸை நம்ம அலாட் பண்ணலாம். நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்போ ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே. நம்மளுடைய மார்னிங் ஹவர்ஸில் நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் எனர்ஜியில் இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம் இல்லையா? ஸோ அந்த 8 ஹவர்ஸ் அதை எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய முக்கியமான வேலைகளை செய்கிறதுக்கு. முக்கியமான வேலைன்னா என்ன? நம்ம ஆஃபீஸ் போகிறதா இருக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறோன்னா வீட்டில் முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்கான நேரமாக இருக்கலாம். ஸோ நம்முடைய முக்கியமான வேலைகள் அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸில் நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது நம்ம எனர்ஜி லெவல் எப்போ ஜாஸ்தி இருக்குமோ, எப்போ நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போமோ அந்த டைமில் அதை செஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது காலைல எந்திரிச்ச பிறகு தான் அந்த 8 ஹவர்ஸ் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் இல்லையா? ஸோ அது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டிக்காக நேரம். நம்முடைய ஆஃபீஸ், நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய கெரியர், இல்லை நம்மளோட வீட்டு வேலைகள் இதெல்லாம் செய்கிறதுக்கான நேரமாக அந்த 8 ஹவர்ஸை வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ். அப்புறம் 8 ஹவர்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நம்ம எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். 100% டயர்ட் கிடையாது, ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய ஃபிசிக்கல் ஹெல்த், நம்முடைய மென்டல் ஹெல்த், அதுக்கான நேரமாக இந்த 8 ஹவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னலாம் அந்த டைமில் செய்யலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், என்னுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க? வாக்கிங் போகணுன்னு நினச்சிருக்கலாம், இல்லை நான் யோகா பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த 8 ஹவர்ஸில் ஒரு பர்டிகுலர் டைமை உங்களுடைய யோகாக்கோ உங்களுடைய எக்ஸசைஸுக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங், ஜாகிங், ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த 8 ஹவர்ஸ்லேருந்து சில நேரங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இது மட்டும் இல்லை, சப்போஸ் உங்களுடைய மன அமைதிக்கு சில விஷயங்களை செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். ஒரு மெடிடேஷன் பண்ணணும், ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். மன நிம்மதிக்கான சில விஷயங்கள், மன ஆரோக்கியத்திற்கான சில விஷயங்கள், அந்த டைமையும் இந்த விஷயத்தை செய்ய பயன்படுத்தலாம். அந்த உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த 8 ஹவர்ஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா, உங்களுக்குன்னு சில ஹாபீஸ் இருக்கலாம். சில பேருக்கு படம் வரைய பிடிக்கலாம், சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கலாம், சில பேருக்கு கார்டனிங் பண்ண பிடிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சில வேலைகள் சந்தோஷத்தை தரும் வேலைகளாக இருக்கும். அது நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக இல்லை, நம்முடைய ஓன் ஹாப்பினஸுக்காக செய்கிற சில விஷயங்கள். ஸோ அதுக்கும் இந்த 8 ஹவர்ஸில் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் சில பேருக்கு ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஆசை, அதற்கான சில முயற்சிகளை செய்கிறதுக்கு இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது மட்டும் இல்லை, இன்னும் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய செல்ஃப் கேர். அது எந்த விதமாகவும் இருக்கலாம். நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாரையாவது பார்க்க போகிறதுக்கு உங்களுடைய மிச்சம் இது மட்டும் கிடையாது, உங்களுடைய மீ டைம் அப்படிங்கிறதா இது எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால், ஷாப்பிங் போகிறதா இருந்தால், இல்லை வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறதா இருந்தால், ஸோ உங்களுக்கு வெளியில் போகிற வேலைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், எங்கேயுமே நம்மளால் போக முடியல அப்படிங்கிற கவலை சில பேருக்கு இருக்கும். அப்புறம் சில பேருக்கு என் உடம்பு ஆரோக்கியத்தை என்னால் பார்த்துக்கவே முடியல அப்படின்னு சில கவலைகள் இருக்கும். சில பேருக்கு எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குது, அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம 24 மணி நேரமும் வேலை இருந்துக்கிட்டே தான் நம்மளுக்கு இருக்கும்.
அந்த வேலைங்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு தீரவே போகிறது கிடையாது. இந்த வேலை முடித்தா அடுத்த வேலை முடித்தா இன்னொரு வேலை. ஸோ வேலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையவே போகிறதில்ல. அது யாராக இருந்தாலும். ஸோ நம்மளாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம சில டைம் நம்ம ஸ்பேர் பண்ணி செஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. கடலில் எப்படி அலை ஓயாது மாதிரி கடலில் எப்படி அலை ஓயாதோ அதே மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே இருக்க போகிறதில்ல. நம்மளாவே சில வேலைகளை ஏழையே இல்லைன்னா கூட சில சமயம் நம்மளாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்குன்னு சில மீ டைம், அதாவது என்னுடைய செல்ஃப் கேருக்காக என்னோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதற்கான சில நேரங்களை, என்னுடைய சந்தோஷத்துக்கு சில நிமிஷங்களை நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 8 ஹவர்ஸ்லேருந்து உங்களுக்குரிய சில விஷயங்களை, நீங்கள் ஆசைப்படுற சில விஷயங்களை நீங்கள் அப்போ பண்ணலாம். ஸோ இது செகண்ட் 8 ஹவர்ஸ். ரைட். மிச்ச 8 ஹவர்ஸ் அது எதுக்கு இருக்கவே இருக்குது நம்முடைய தூக்கம். ஏன் அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஸ்லீப், 6 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக எல்லாரும் நம்ம எடுத்துக்கிற டைம். ஸோ அந்த 6 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப், அந்த 8 ஹவர்ஸை நம்முடைய பாடி ரிலாக்ஸேஷன், பாடி ரெஸ்ட்ஃபுல்னஸ், நம்முடைய ரிலாக்ஸேஷன், நம்முடைய தூக்கம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 மணி நேரம் தாங்க தூங்குவேன், 6 மணி நேரம் தான் தூங்குவேன், 2 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு பீயிங் வித் நேச்சராக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் உங்களுடைய தூக்கம், அதற்கான விஷயமாக இந்த 8 ஹவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் நிம்மதியான தூக்கமும் உங்களால் தூங்க முடியுது, உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களையும் உங்களால் செய்ய முடியுது. ப்ளஸ் உங்களுடைய வேலைகள், உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வீட்டு வேலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதை நீங்கள் அந்த டைமில் செஞ்சுக்கலாம். 8 மணி நேரம் எனக்கு பத்தாதுங்க, எனக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சே எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த 10 மணி நேரம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. சில நாட்கள் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நம்மளுக்கே நம்ம எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லையோ, எந்நேரமும் வேலைன்னு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோமோ, மெக்கானிக்கலாக லைஃப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு வர ஆரம்பிக்கலாம். சில பேர் 24 மணி நேரம் வேலை செய்ய சொன்னாலும் செய்வாங்க, அவங்க எக்ஸப்ஷன்ஸ். நான் சொல்கிறது பொதுவான மக்களை பற்றி. ஸோ சில பேருக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஆனால் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். மனசளவில் ரொம்ப ஒரு வெறுப்பாகவும் விரக்தியாகவும் ஒரு வெறுமையும் உணர ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க முடியல, 24 மணி நேரமும் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன வெறுமையை உண்டாக்கிடும். போக போக என்ன ஆகும்னா, சில சமயம் வாழ்க்கையிலே ஒரு சலிப்பு வந்துடும். நம்மளுக்குன்னு எதுவுமே செய்ய முடியல, 24 மணி நேரம் வேலைன்னு ஓடுற மாதிரி தான் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அந்த 8 ஹவர்ஸில் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணி அந்த 8 மணிக்குள்ளார, அந்த 8 மணி நேரத்துக்குள்ளார நம்ம வேலையை முடிக்க பார்க்கலாம். ஸோ எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் 8 ஹவர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த வேலைகளை 8 மணி நேரத்தில் முடிக்க முடியும். எந்தவித டிஸ்ட்ராக்ஷன், சோஷியல் மீடியாவோட டிஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் 8 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளால் வேலை செஞ்சோன்னா நம்முடைய எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளை கவனிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே இருக்குது. நம்முடைய 24 மணி நேரத்தை 8 மணி நேரமாக நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி, நம்முடைய திறமை அதுவும் அதிகரிக்கும். நம்மளுக்கான செல்ஃப் கேர் அதையும் நம்மளால் செய்ய முடியும். நம்மளுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான தூக்கம் அதையும் நம்மளால் நிம்மதியாக தூங்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் 24 மணி நேரையும் 8 பிரிச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ரொம்ப நிதானமாக, நிம்மதியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய வேலைகளை சந்தோஷமாக நம்மளால் செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அதுவும் எப்போதும் நம்மளுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.